ரெட்ட வாழ்க்கையே, 2 மனசுதே வாழ்க்கையே. நல்லா வந்துருவோமா, இல்லை இப்படியே கஷ்டப்பட்டே போயிடுவோமா, நொந்து நூலாயிருவோமா, 4 பேத்துக்கு முன்னாடி நல்லா இப்படியே வந்து நினச்சே வந்து மனசு பொழந்து போகுது. உண்மையா? ஓட்டப்பழப்புத்தே இன்ன வரைக்கும் ஓட்டப்பழப்பாக போயிட்டு இருக்கு. நல்ல உழப்புக்கு வழி வரலை. உண்மையா? 2 கண் ஆனால் இருக்குது. அது யார் கண்ணுன்னு சொல்லுவோம். பெருசாக யாரை பற்றியும் யோசனை இல்லை. நம்ம வாழ்க்கை நல்லா இருந்தால் சரி. உண்மையா? வளர்ந்து வரணும்னு நினச்சா அப்படியே குறியீடு வந்துச்சு வாழ்க்கை. சரியா? ஒரு தொழில் செஞ்சு இன்றைக்கி ஒரு 10,000 கிடைக்குது அப்படின்னா அடுத்து 20,000 கிடைக்கும்னு நினைக்கிற இடத்துல பிரிச்சுன்னா 5,000 வந்துருச்சு. உண்மையா? முடக்க மாதிரி இருக்குது. சரியா? இப்போ எப்படி நான் உங்கள் நிலைமையை சொல்கிறீங்க. ஒரு கதர் சட்டை எடுக்கிறீங்க, எடுக்கிறப்ப எப்படி இருக்குது, அதை தண்ணியில் போட்டு எடுக்கிறது எப்படி இருக்குது, அதே இப்போ உங்கள் நிலைமை முழுசாக சொல்லிட்டு. உண்மையா? அதில் எதுவுமே இருக்காது. எதுவும் இல்லை. இப்போ இருக்க நிலைமை உங்கள் நிலைமை அதேப்பா. உண்மையா? சரி. எத்தனை பிள்ளையே? பொண்ணு 3 பையனா? எத்தனை வயசு? இருக்கா? நல்லா இருக்காங்க. கரெக்டாக. தம்பிக்கு 9, பிறகு தெரியல. பாப்பாவுக்கு எத்தனை வயசு? பிறகு நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்கப்பா. 2 பிள்ளையோட திறமை சரியில்லை. இந்த மாதிரி நல்லா இருக்கா? உங்களுக்கு சுத்தம் முடங்கிடுச்சு. சரியான முடக்கம். எல்லா வேலையும் இப்போ முடங்கி இருக்கணும். முட்டுக்கட்டை போட்டாப்புல இருக்கும். எந்த வழியில் போனாலும் அடைக்கும். இந்த பாதை இருக்குது, நம்ம இந்த பாதையில் விருதுன்னு போயிடுவோம் அப்படின்னா அங்கே அடைச்சிருவேன். சரி சுற்றிக்கிட்டு சரி இங்கிட்டு ஒரு பாதை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இந்த பாதைக்கு போவோம்னா இந்த பாதை அடைச்சிருவேன். 4 பாதையும் எங்கிட்டு சுற்றினாலும் அப்போ என்னன்னா எந்த பக்கம் வெளியேற முடியாது. அங்கனே சுற்றணும். பாதை தானே வெளியே வர முடியும். அது மாதிரி இருக்கா அவங்க வாழ்க்கை. உண்மையத்தான். ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். உண்மையா? இதை செஞ்சால் ஜெயிச்சிருவோமா, இதை செஞ்சால் ஜெயிச்சிருவோமா. இப்படி போனால் இதுக்கு பேர் என்ன? ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். ஆற்றுலையும் போக முடியாது, சேத்துக்குள்ளேயும் போக முடியாது, கரையேற முடியாது. எப்படின்னா ஆற்றுனா தண்ணி, சேரு சகதி உள்ளோன்னா வெளில வர முடியுமா? சரி தண்ணிக்கு எழுந்து குளிச்சுருவோம்னாலும் குளிக்கவும் முடியல. இங்கிட்டு ஒரு கால், இந்த கால் எடுத்து அந்த தண்ணிக்கிலையும் வைக்க முடியல. நடுவில் முழிக்கிறீங்க கடமை. நிச்சயம் தன்மை நல்லா உறுதியாக கொடுமா. அம்மா நல்லா தருவாங்க. சரியா? உங்களுக்கு தீர்வு கொடுப்பாங்க, கவலைப்படாதீங்க. தாய் சரி தாய் குடிச்ச துணியில் அவங்க கும்புற தெய்வம் நாங்கள் தான் சொல்கிறோம். யாருக்கு நாகதோஷம் இருக்கும் உங்களுக்கு. நாகதோஷம் மனைவிக்கு, உங்கள் மனைவிக்கு உங்களுக்கு அடிக்கடி சண்டை வருதா? சம்மந்தமே இல்லாமல் சண்டை வருதா? சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சா?